கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இருக்கு. மெட்ராஸ்லேருந்து யாருன்னு பார்ப்போம். மெட்ராஸில் என் புருஷனை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா முடியாதா? சென்னை என் புருஷனை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா முடியாதா? யூடியூப் ஆப்பன். என்னடா விஷயம் அடிக்கிறா யாரலாமே? நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது, 100 நிலாவை ஒரு நிலவாக்கி வா. ஒரு மயக்க நிலையிலே உங்களை பிரிந்து சென்றிருக்கிறான். புரிகிறதா? அந்த மயக்கத்திலிருந்து அவன் மனதை நான் மாற்ற வேண்டும். உங்கள் பக்கம் நான் திருத்த வேண்டும். அவனை உள்ளம் திருந்துமா திருந்தாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால் பெற்றோர்கள் நினைவு ஏன் அவனுக்கு மறந்துச்சு, ஏன் அப்படி போனான், அவன் மனத்தை மாற்றித்தாங்க ஐயான்னு கேட்குறீங்க. கண்ணை மூடி நிமிந்து உட்காருங்க. வர முடியுமான்னு பார்க்குறேன். டேய் புரட்டாசி 30க்குள்ளே வந்து தருவாண்டா. வெற்றி ஆகி வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயிக்கிறேன். போ. கர்மசாமிக்கு 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 கோயம்புத்தூர். அப்படி சொல்லு ஆம்பளை. அதுக்கு சேர்த்தாரோ சென்னை விழுவு ஓட்டியாச்சு. இருங்க பிறகு கூப்பிடுவோம். கோயம்புத்தூர். கர்மசாமி என் மகனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்தது யாரு? எங்கே இருக்கான் பையன்? கல்யாணம் முடிச்சுட்டானே. என்ன அவனுக்கு திடீர்னு அப்படி ஒரு கேள்வி உனக்கு? கால் வந்துட்டாங்க. கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு. ஏன்னா உனக்கு நாங்கள் பெண்ணு பார்க்கோம். அப்படி முடியாட்டு நீயாவது விரும்பி ஒரு பிள்ளையை சொல்லுடா, நாங்கள் கெட்டியாவது வைக்கிறோம். என்னம்மா சரியாம்மா? அப்படி சொல்லுவோமா நம்ம பிள்ளைக்கு? விட மாட்டியே. கண்ணமுடு கண்ணாடி கழுத்தி தோற்படு. இன்னொரு தரம் கால் வந்துட்டுவான். அமைதி. உன்னுடைய பையன் ஜாதகத்தை பார்த்தேன். 9ஆம் இடம் தகப்பனை பற்றி சொல்லக்கூடியது. தகப்பனுடைய அரவணைப்பு அதிகம் இல்லாமல் வளர்ந்த பிள்ளையா இருக்கானே. சரிதானா? அதனால் இந்த குடும்ப ஜாதகத்தை பார்க்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணுறான். அந்த ஆராய்ச்சியில் பெற்றோர்கள் வசப்படாத ஒரு ஜாதகமாக இருக்குது. பெரியவங்களுக்கு சரியாகுமா ஆகாதான்னு 9ஆம் இடத்தை பார்த்து சனி பார்வை சரின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் குழப்பிக்கிட்டு இருக்கான். சரிண்ணா? கால் வந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவனை சேரும். உண்மைதானே? வா உட்கார் உட்கார். புரட்டாசி 30 கழிஞ்சு விடுதுன்னா அருமையான ஒரு பெண் வந்து சேரும். அவனை மாதிரி படித்த பிள்ளையாகவே வரும். நல்ல குடும்பமாக இருக்கும். தாய் அல்லது தகப்பன் இருக்க வாய்ப்பில்லாத ஒரு குடும்பமாக இருக்கும். கவலைப்படாமல் அந்த கல்யாணத்தை முடித்து வைக்க பையன் பல கோடி சம்பாதிச்சு பண்ணி வெற்றி அடைவான். இந்தா தை மாதத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். போ. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். நாராயணா நாராயணா நாராயணா. பெருமாள் கோயில் பெருமாள் சாமியை வைத்து கும்பிடக்கூடியவன். நீ யாருப்பா? குறவிடு பார்த்துக்கலாம்.
பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே. இந்த பாட்டு யாரும் கேட்டிருக்கீங்களா? கேட்கல. டிஎஸ் பாலையா அண்ணாச்சி கதாநாயகன். படத்துக்கு பேர் என்னதான் முடிவு. படம் பேர் என்ன பேர்? என்னதான் முடிவு. படம் பேரே அது. அதில் தான் அந்த பாட்டு. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே. எவ்வளோ அருமையான பாட்டு பார்த்தீங்களா? வாப்பா, ஒருத்தருக்கு இவ்வளோ லேட்டாக அந்த பிள்ளைலாம் காத்திருக்காங்கல்ல. நடந்து போன கதை ஒன்று, முடிந்து வந்த நிலை ஒன்று. நீ தான் முடிவெடுக்கணும். அதான் நீ தான் முடிவெடுக்கணும். நான் எல்லாரும் ஏற்றுக்கிடுவேன். இருக்கும்போது கண்கள் கண்ணீரே ஒளி இருக்கும் பொழுது, பஸ்ஸில் வேகமாக போகும்போது அப்பனே ரோட்டில் நின்றாலும் அந்த ஸ்பீடில் தெரியாது. யாரும் நம்ம அப்பா மாதிரி தெரிஞ்சுதே அப்படி சொல்லிட்டு போவான். அப்படி தானேப்பா? கார்லேயும் பஸ்லையும் ஸ்பீடு போகும்போது ரோட்டில் அப்பா நின்னா அப்பா மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அடாடாடாடா, அன்னைக்கு நம்ம அப்பா நின்னாரு, நம்ம பார்த்து மதிக்காமல் போயிட்டோமே, இன்னைக்கு நம்ம பட்டு இழுபடுதமேன்னு நினச்சவனும் உண்டு, கழிச்சவனும் உண்டு. அதை மாதிரி மனிதனுக்கு இளமையும் காமமும் கருத்தில் ஏறி நிற்கும் பொழுது பொண்டாட்டி தெரியாது, புள்ள தெரியாது, மக்கள் தெரியாது, நியாயம் தெரியாது, தர்மம் தெரியாது. பொய் சொல்லுதனும். நான் எதுவும் பொய் சொல்லுதனா? உண்மை தானே சொல்லுதேன். உண்மை தானடா சொல்லுதேன். உண்மை தானே சொல்லுதேன். ஆனால் இன்றைக்கு பட்டு சீரழிஞ்ச பிறகு எல்லாரும் வேணும், எல்லாரும் வேணும். ராஸ்கல் நல்லா அனுபவிச்சுக்காடா. உன் பக்கத்தில் நான் எதுக்கு வரணும்? உன் பக்கத்தில் நான் எதுக்கு வரணும்னு எல்லாரும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்போ சப்பி போட்ட மாங்கொட்டை. என்ன மாங்கொட்டை? சப்பி போட்ட மாங்கொட்டை. பாறையில் விழுந்தா முளைக்காது, மண்ணில் விழுந்தா முளைக்கும். உண்மையா இல்லையா? ஆனால் உனக்கு இன்னும் 3 பிறவி இருக்கு. 3 பிறவியும் நீ மறந்துடுவ. அதில் ஒன்றும் கவலைப்படாத. ஏன்னா போன பிறவியே என்னன்னு தெரியாத. இந்த பிறவியில் பட்ட வேதனைக்கு நீ பெருமாளை கண்டெடுத்தது புண்ணியமாக இருக்கலாம், ஆனால் அதை பேணாமல் விட்டது பாவமாகிவிட்டது. காரணம் என்ன? வந்து சேர்ந்துருச்சு. இருந்தாலும் நம்ம கண்ணுக்கும் கருத்துக்கும் அதை தெரிஞ்சிடுதுல. அடுத்த விஷயம், இப்போ உன்னுடைய உறவுக்கும் இரத்தத்துக்கும் பந்தப்பட்டவர்கள் நம்மை பார்க்க உறுதுணையாக இல்லை. அதனால ஒரு ஆபரேஷன்ல உன்னை காப்பாத்துறேன், இன்னும் 9 வருஷத்துக்கு உன்னை வாழ வைக்கிறேன். இப்படி வெற்றிவேல் முருகனுக்கு காப்பாற்ற பணம் தாரேன், பணம் தாரேன். நல்லா ரொம்ப விளக்கம் பேச முடியாது. முருகா எப்பொழுதும் வரலாம். சந்தோஷம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அதே கோயம்புத்தூர் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு கால் வந்துட்டு கால் வந்துட்டு கால் வந்துட்டு கால் வந்துட்டு சொல்லிட்டோம்ல. யாருமா நீ? அப்படியா? இந்த பொண்ணு தானா? கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கை கால் வலிக்கு இழுத்துக்கிட்டு போகுது எனக்கு. ஒரு ஆம்பளை காட்டு வந்திருக்கான், எனக்கு கை கால்லாம் வலிக்கு, மேலெல்லாம் வந்து அமுக்குது அப்படின்னு ஒரு ஆம்பளை காட்டு வந்திருக்கான். ஆம்பளை வாடா வா, சோமா இருக்கியா, கால் வந்துட்டு வா. இது உண்மையான டைமாடா? என்னை ஏமாத்திங்க வச்சிருக்கீங்களா?
இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. தம்பி உட்கார். உன்னை நான் ரொம்ப தெளிவு பண்ண வேண்டியிருக்கேன். உன்னுடைய மனதுக்கு என்னுடைய உள்ளுக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய ஆள் மனதுக்குள்ளே போய் நான் பார்த்தேன். உன்னை யாரோ வந்து டச் பண்ணுறது மாதிரியும், ஏதோ ஒரு சக்தி உன்னை உச்சிலிருந்து உள்ளங்கால் வர வச்சு கட்டி வச்சிருக்கிறது மாதிரியும் உனக்கு ஒரு அலைகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா, நீ உட்கார். செருப்பு அடிப்போம். சாமி என்ன பண்ண நினைப்பல தாத்தா என்ன பார்த்துக்கிடுவோம். தைரியமா என்ன பாப்பா. அந்த மனசுக்கு உள்ளே இருக்கிற அந்த இயக்கத்துக்கு காரணமானது என்னன்னு பார்த்தேன். ஒருவரால் ஏவிவிட்ட ஒரு ஆவி, ஒருவரால் ஏவிவிட்ட ஒரு ஆவி. அந்த ஆவியை உள் உணர்விலிருந்து ஜீவகாந்த சக்தியின் மூலமாக வெளியேற்றி விட்டால் இன்றே நீ நலமாகி விடுவாய். அதை செஞ்சுட்டா போதும்ல. மொத்தம் 4 பேர் வாங்க. 4 பேர். அதே கோயம்புத்தூர் எல்லை பெண்ணடியால் நரம்பு தளர்ச்சியால் பிரச்சனை வந்தது யாருக்கு? நரம்பு தானே. ஹாய், உன் பேர் என்ன பேரு? நீங்க எல்லாரும் போங்க. டிங் டிங் துடைக்காதப்பா. உன் பேர் என்ன தெரியுமா? சந்தியாவா? இங்க வா. டூ யூ நோ 2 லாங்குவேஜஸ்? 2 மொழி பேசுவியா? இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பேசுவியா? என்ன படிச்சிருக்க? இங்கிலீஷ் எழுதுவியா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இங்கிலீஷ் எழுதுவியா? உன் பேர் இங்கிலீஷில் எழுத தெரியுமா உனக்கு? இங்கிலீஷ் பேப்பர் படிப்பியா? படிக்க மாட்டேன், விரும்ப மாட்டேன். என்னையா படிக்க வச்சு அந்த பிள்ளைய? ஸ்கூலுக்கு மட்டும் தான் போனேன், படிக்கிறேன்னே. சார் நல்ல படிப்பில்ல அது. அங்கே தள்ளிப்போங்க எல்லோரும். இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே தள்ளுவீங்க, விழுந்துடாம. யாரையும் பார்க்கக்கூடாது. லைட்டா அது ஏன் அங்கே நடிக்க வாங்குறோம்னு உனக்கு தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? இப்போ நீங்களாம் உட்காரலாம், சந்தோஷமா உட்காரலாம். மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல கொஞ்சம் தளர்ச்சி இருக்கு. அது ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவே அதை சரியாக்கிடலாம். டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்களா? என்ன சொல்றாங்க? ஒரு சின்ன ஆப்ரேஷனை பற்றி சொன்னாங்களா? சொல்லலை. நீங்கள் சரியான டாக்டர்கிட்ட நீங்கள் இன்னும் போகலை. ஒன்றும் இல்லை, இதை 3 மாத கால அளவில் குணமாக்கி தந்துடுறேன். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட வேண்டியிருக்கும். அது அலோபதினுக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தருவேன். சரியா? வெற்றி ஆகிடுங்க. கொஞ்ச நேரம் கண்ண முடியுமா? உன்னுடைய பிடரியை மட்டும் நினைச்சுட்டா பார்ப்போம். எந்திக்கலாம். கால் வந்துட்டு வா. 3 முறை என்னை எப்போ கூப்பிட்டு வரணும் பார்க்க. இந்தா ஜெயிச்சு தரேன். அடுத்து இந்த இழுப்பு வராது, நிறுத்தியாச்சு, போகலாம். மெல்ல மெல்ல எல்லாம் சரியாக்கி தரேன், தைரியமாக இருங்க. அப்படியா அப்படியா அப்படியா? பொறுமை வேண்டும் அண்ணா, அண்ணா பொறுமை வேண்டும்.
வேகப்படக்கூடாது, நான் தரலன்னு கோவப்படவும் கூடாது, பொறுமை வேண்டும். கோயமுத்தூர் எல்லை அடமானம் வைத்து டாக்குமெண்ட்டை திருப்ப முடியாததுக்கு வருத்தம் அடைந்தது யார்? யாருப்பா? எதையோ அடமானம் வச்சு டாக்குமெண்ட்டை திருப்ப முடியல, யார் அது? என்ன அடமானம்? என்ன அடமானம்? என்னது டாக்குமெண்ட்டா? கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. கண்கள் காணும் கனவினிலே 13 ஆண்டுகளுக்கு முன்பே நிலபுலம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தோன்றிவிட்டது. அதற்கு உறவினர்கள் எல்லாம் பகையாகி முகம் பார்த்த பின்பும் கூட இவன் ஏன் இருக்கிறான் என்ற கேள்விகளெல்லாம் உன் மீது செலுத்தப்பட்டது. கால் வந்துக்கலாம் அமில்ல மீதி பரவாயில்ல. மணி எத்தனடா? மணி எத்தனடா? மணி எத்தனடா? 5:10 50ன்னு சொல்லுங்க. 5:10 50. அதனால் இந்த வழக்கை வெற்றியாக்கி தரணும். வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல்நிலைகளும் சரியில்லாமல் கழுத்து, இடுப்பு, வயிறு போன்ற இடங்கள் வலி எடுக்கும். அவைகளால் சரியாகும். ஒரு பிள்ளையை பற்றிய கொஞ்சம் மனக்குழப்பமும் தெளிவும் இல்லாத பிரச்சனை இருக்கும். சகிச்சு தரேன். இன்னொரு இடம் வாங்கிறதுக்கு ரெடி பண்ணி அது என்னாச்சுடே? ரெடி ஆகியிருக்கு. எவனோ ஒருத்தன் தடுத்து நிறுத்தி வாங்க விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கான். முடிச்சு தந்துட்டுமா? அந்த இடம் வேண்டாமா? அப்போ கேத்த முடிக்கணும். காலை வந்துட்டு வா. யாருக்கோ ஒன்று போகிறது யாருக்கு? கர்மசாமிக்கு அடுத்த புதன்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாரு, வெற்றியாக்கி தரேன். போ, கேஸ்கட் நம்பர்லாம் கொண்டு வா. என்ன சரி கொடுத்துருக்கியா? பார்த்துருவான். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தன்னுடைய இல்லற வாழ்வை பற்றி மனக்குழப்பம் அடைந்து வந்த பெண்ணடியால் யார்? இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். என்னம்மா உனக்கு இப்போ? பக்கத்தில் வா. உன் மைக்கில் முடங்கினா விஷயம் எப்படி? நிறைய கண்ணமுடே அப்படியா? அந்த வழக்கையும் முடிச்சு தாரேன். வீட்டுக்கு இருக்கக்கூடிய மனவேதனைகளையும் தீர்த்து கடனையும் தீர்த்து இருந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. இரு இரு, என்ன பார்த்துக்கிடுறேன். யாருமா நீ? உள்ளாச்சு. உனக்கு எந்த ஊர்? இந்த கனியை லேசா அமுக்கு. கொண்டா கண்ணமுடு. நல்லா வெற்றி ஆகி தரேன். 3 மாத கால அவகாசத்தில் ஜெயிப்பேன். அதான் அந்த கனியை அமுக்க சொன்னேன். உன் கையில் குழந்தை இல்லாத ஒரு சிறுவன் தெரிஞ்சுது. உன் வீட்டுக்காரர் என்னைக்கு வருவார்? என்னை கூட்டு வந்து கூட்டு வந்து பாரு. கர்மசாமிக்கு தாயி பயப்படாம இரு. என்ன இந்த வார்த்தையை மரத்தில் வச்சுக்கா. ஏன் எதுக்குன்னு பின்னால் சொல்லுவேன். கர்மசாமிக்கு முட்டை முட்டை முட்டை. கோழி முட்டை வேணுமா? லெக்கான் முட்டை வேணுமா? வாத்து முட்டை வேணுமா? குருவி முட்டை கிடைக்கல. மானூர் ரஸ்தா. ராமையம்பட்டியா மானூராடா? ராமையம்பட்டி. கால் ஒன்று சொல்லலாம். ஓங்கி வளர்ந்ததோர் ஆலமரம். அந்த ஆலமரத்தின் உச்சியிலே சோடி கிளிகளும் கீழே சொல்லமான கோயிலும் இருக்கு. இருக்கா? சொல்லமான இருக்கானா? சொல்லமான. சபாஷ் சபாஷ் சபாஷ்.
வெற்றிவேல் முருகனுக்கு. ஏனே பாத யாத்திரை போயிருக்கியா? போயிருக்கியா? இது வர போகணும்னு நினச்சியா? என்னைக்கு போகணும்னு நினச்ச? அப்படியா? போயிட்டு வந்துட்டா முருகன் ஒரு குழந்தை கொடுப்பாருன்னு எதுவும் ஆசைப்பட்டியா? ஆசைப்பட்டியா? ஏன்டா செய்யல? போ, நீ பாத யாத்திரை போனையா? இது யாரு? இவனை கூட்டி போயிருக்க வேண்டியதானே? இந்த பேவுள்ளையே சேட்டைக்கார பேவுள்ளையே கூட்டி போயிருக்க வேண்டியதாரா? கால் வந்துட்டு வாங்க. எனக்கு ஒரு 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 4 கிலோ முட்டை வேணுமாப்பா. ஏன் ஆம்லேட் கொடுத்தீங்களா மேடம்? பக்கத்தில் வாங்க. இன்னைக்காவது அண்ணன் சொல்ல கேட்கணும். சொல்லிட்டேன். இன்னைக்காவது கேட்கணும். இவங்க ரெண்டும் என் முன்னால் ஒன்றா விடுங்க. கர்மசாமிக்கு. குன்னத்தூர்னு ஒரு ஊர் வருதா? யார் இருக்காங்க? அவனுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா? பேசிக்கிடுவீங்களா அவனுங்க? அவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவைப்படுகிறதுடா. அவன் காலில் விழுந்து கும்பிடுவியா? நீ கால் விழுந்துவாங்க. இப்போ உன் தம்பியை சொல்லிட்டாப்புல இவ்வளோ சந்தாச்சா. நம்ம வீடுனா அவன் கண்டுக்கிட மாட்டான். என்னண்ணே பார்த்தியா? இப்படி சண்டை எடுத்து விட்டா தான் சரியா இருக்கும். பார்த்து ஒன்று மறைக்கிறதுமோ அடே அப்பா. தாய்மாமனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றால் பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். அப்போ முருகப்பெருமான் பேர் வைக்கணுமே. எப்படி வைக்கிறது? கந்த வடிவு. என்ன வடிவு? கந்த வடிவு. கால் வந்துட்டுவாங்க. இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு பிறகுதான் ஆம்பளை பிள்ளை பிறக்கான். வாங்கப்பா. மொத்தம் இந்த பிறவியில் உங்களுக்கு 4 பிள்ளைங்க பாக்கியம். எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க பாக்கியம். இன்னொரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். உடனே ஆஸ்பத்திரியில் போய் வேண்டாம்னு சொல்லிட்டு மூஞ்சை தூக்கிட்டு நின்றக்கூடாது. அதை பெற்று எடுத்த பின்பு பிறக்கிறது தான் ஆம்பளை பிள்ளை. சபரிமலை தர்மசாஸ்தாவினுடைய பெயர் வைக்கணும். ஐயப்பான்னு பெயர் வைக்கணும். சுவாமியே இந்தா வெற்றி உண்டு. நல்லா தரேன். நோயெல்லாம் இல்லை. தம்பிக்கு பிடிவாதம் ஜாஸ்தி. மாற்றிடுவோம். என்ன உண்மையா இல்லையா? உன் மனத்துக்கு இனிமையாக வாழ வைக்கேன். அவங்க அம்மா பிடிவாதம் என்னண்ணே? அந்த பேருக்கு இருக்கு. கால் வந்துட்டு வாங்க. நின்றுரும். வெற்றிவேல் முருகனுக்கு. வீரவேல் முருகனுக்கு. பக்கத்தில் வரணும். எல்லாரும் ஆளுங்கள். தையலுக்கு முடிச்சு வச்சிருவோம். வெற்றியாக முடிச்சிருவோம். சின்ன பையனா? 12 வயசு பையனா? இல்லை சின்ன பையன் சொன்னீங்களா? அப்படியா? வயசாயிட்டா அவனை எப்படி சின்ன பையன் சொல்றது? உங்கள் வீட்டில் சின்ன பையன். அப்படி விவரமாக சொல்லுங்களேன். சரி போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. என்னடா தம்பி உண்மையா இல்லையா? திருநெல்வேலி, கோயம்புத்தூர்லாம் போய் உட்காருங்க. திருநெல்வேலி. பக்கத்தில் வரலாம். இன்னையிலிருந்து உடம்புல எந்த பாதிப்பும் வராது. அந்த சக்தியை வெளியேற்றியாச்சு. நிம்மதியாக இருக்கலாம். மனக்குழப்பம் இல்லை. மகிழ்ச்சி அடைவாய் மக்களே. இந்தாங்க பணம் வச்சுக்காங்க. ஆனந்தமாக இருங்க. தாரேன். ஒரு மாதம் கழிவு என்ன? நெல்லை மாநகர். என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கணும். வெளியில் எடுக்கிற பணமும் வீடு வந்து சேரணும். உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்னே ஒன் தொட்டில் கட்டி பச்சை பிள்ளை போலே உன்னை தாலாட்டவா.
அந்த மலர் வாசம் கொண்டு இந்த மலர் எண்ணம் கொண்டு. என்னக்கா பாட்டு நல்லா இருக்கா? வரலாம். ஒரே ஒரு வரம் இன்னைக்கு இந்த பௌர்ணமியில் வாங்கிக்கலாம். ஒன்று தான் வாங்கிக்கலாம். என்ன வேணும்ப்பா? உட்காரலாம். இனிமேல் வலி வேதனை எதுவும் இல்லை, எந்த தீய சக்தியும் தொடர்பில்லை. ஜெயிச்சு தரேன். சரிண்ணா? இந்த கனியை நாளைக்கு சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடிக்கணும். ஜெயிக்கிறேன். வாங்க. ஆவணி 30க்குள்ளே பிள்ளைக்கு நல்ல காரியத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். வெளியில் எடுக்கிற பணம் கொஞ்சம் அசைச்சு கொண்டு வந்திருக்கேன். அள்ளித்தாரேன். செல்வாக்கா ஆடு பார்க்கறதுக்கா நான் வரட்டாக்கா? கண்ணமுடி நாளைக்கு தரேன். கண்ணமுடி. ஒரு 55 வயசுல ஒரு ஆள் வருவார். வச்சுக்காங்க. போங்க. டிங் டிங். போ. கருப்பசாமிக்கு மூலகரப்பட்டி இயற்கை தானியம். இயற்கை தானியம் கால் ஒன்று வரலாம். மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கருணனோ தன் கரம் நீட்டுவான், மக்களும் பணிந்து கொள்வார். இன்னொரு தரம். யார் தேடனா? முடியும். 2025 3வது மாதத்தில் கேஸ் வெற்றி ஆயிரும். ஒன்று, மகள் பெற்ற மகன் மனதில் மனவருத்தம் கொண்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம் சீராகிரும். இப்போ ஏற்கனவே விலை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியை கொடுத்துறவா வேண்டாமன்னு அலப்பாயுது. அதில் லாபம் இல்லை, நஷ்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கிற கடன்களை வேற கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. அதனால் விற்கிறது சர்றாம். அப்போ அடுத்து என்ன செய்கிறது? இன்னொரு கம்பெனி ஒன்று தொடங்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். இன்னொரு பேங்கில் பணம் ஏற்பாடு பண்ணியிருக்காம உனக்கு தெரியாது. அதை வச்சு ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். வெற்றியாக்கி தாரேன். வேறு என்ன வேணும்? அப்படி வேணுமா? 1 2 3 4 5 6. அப்பா உனக்கு ஒரு 10 லட்சம் தர வச்சுக்கிடுதியா? எத்தனை கொடுத்தாலும் போதும். ஒரு பங்கு இங்கே வந்துருமா? நீ எனக்கு தெரியாம நீ வச்சிருக்கல, உனக்கு ஏன் தரணும்னு மகன் நினைக்கான். அரமணாம பொம்பளை பிள்ளைக்கு சொன்னது தப்பு தான்ப்பா, மன்னிச்சுக்கா. பணம் 10 லட்சம் வாங்கி தரேன். வாங்கிட்டு உனக்கிட்ட தந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு எப்பா ஒரு 5 லட்சம் இருக்கா, நான் என்ன திருப்பி தரேன்ப்பா. யோக்கியம் இல்லையா நம்ம மகன்? வாங்கி தரேன். நல்லா இருப்பான், சந்தோஷமா. 18 நாளையில் ரெடி ஆகுது. டாக்குமெண்ட்லாம் போட்டாச்சு, அக்ரிமெண்ட்லாம் எழுதியாச்சு, கிழிச்சு போட்டுருவா எங்க போகலாம். அதுக்கு ஒருத்தரும் வரமாட்டான். வித்துட்டா எது போய் வரப்போறான்? நான் பார்த்துக்கிட்டுப்பா. பொது வழி பொது வழி பொது வழி. அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையாக இருக்கும். எது வருமா? பெட்டி மாரியப்பன் பொண்டாட்டி. நீ ஆண்டி பெட்டிக்கும் திருநெல்வேலிக்கும் என்ன இருக்கு? மொட்டை மண்டைக்கும் முழங்காலுக்கும் போட்ட முடிச்சில்லது. யாருப்பா அது? உங்க பேரனா? சாமி மடியில் வைங்க. புண்ணியம் கிடைக்கட்டும், புண்ணியம் கிடைக்கட்டும், புண்ணியம் கிடைக்கட்டும், புண்ணியம் கிடைக்கட்டும், புண்ணியம் கிடைக்கட்டும். கருப்பசாமி, திருநெல்வேலி தெற்கு பகுதி. நீங்கள்லாம் எங்கே, எந்த ஏரியா? கையெடுங்க துறை.
நீங்கள் திருநெல்வேலின்னு வந்து நிற்கிறீங்களே, என்ன அர்த்தம் அது? நீங்கள் வள்ளியூர் ராதாபுரம் சரிண்ணே? பச்சா பச்சா கிச்சா கிச்சாவா? அப்படி நான் திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லும்போது நீங்கள் வந்து நின்றணும். நான் திருநெல்வேலி பியூரா சொல்கிறேன். என்னப்பா பிள்ளைங்க நீங்கள். கருப்பசாமிக்கு உனக்கு திருநெல்வேலி ஐயா கால் விட்டுவா. கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி, என் கண்ணம்மா அண்ணனடை போட்டாளடி. தம்பி வா உட்கார். என்னடா வேணும் உனக்கு? நான் படித்த பாட்டை கவனிச்சியடா. கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி, அம்மா வீட்டுக்கு அண்ணனடை போட்டாளடி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்னைக்குமே ஒரு வீட்டில் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொன்னால் குடும்பமே கெட்டு போயிரும்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கான். ஏன்னு சொன்னால் பொண்டாட்டியை பெருசாக நினைக்கிறவனுக்கு அது சாதாரணமாக நினச்சிட்டா இருந்தா இரு போறா போன்னு நினைக்கிறதுக்கு எவனுக்கு புத்தி வரும்? லே நம்ம கட்சியில் ஒருத்தன் இருக்கானே, யாரவன்? சரி உறுப்பினர்கள் குறைவுதான்ப்பா, பார்த்துக்கிடுவான். இன்னொருத்தனை கால் விட்டுருவான். கர்மசாமிக்கு வரலாம். ஆத்தா வீட்டில் மைய வச்சு மசக்கிக்கிட்டாங்க, இங்கே வர சொல்றதுக்கு மனசு இல்லாமல் மாற்றி விட்டாங்க. இதை உங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. அதை திருப்பி வர்றதுக்கு வழி இருக்குங்க, கொண்டு வந்து சேர்த்தா போதுமாங்க. காலில் விழுந்துட்டு வாங்க. நல்ல பழங்களே கிடைக்கல, அவனுக்கு நல்ல மனைவியும் கிடைக்கல, எனக்கு நல்ல பழமும் கிடைக்கல. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? ஓஹோ, ஒரு ஆற்றை தாண்டி குதிரை போதா? உன் பொண்டாட்டி ஊர் எந்த ஊர்லடா இருக்கு? அங்கே தானே போகுது. ஆற்றை தாண்டி என் குதிரை போகுது. பாலமெல்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு, கண்ணை முடிக்காட இன்னொரு தரம் போய் பார்க்குறேன். தாண்டி போன உடனே ஒரு பெரிய மரம், அந்த மரங்களை தாண்டி இடது பக்கத்தில் போகிறோம். அப்படி கிராமம் மாதிரி ஊர். அதை தாண்டி போனால் கொஞ்சம் காடுகிற விலங்காடு. அதனால் உன் கொண்டாட்டி ஊர், அவளை கொண்டு வந்து சேர்த்ததை கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வாப்பா வா, வாப்பா வா. 3 முறை என்னை வந்து பாருடா, ஜெயிச்சு தரேன்.